ஹோபார்ட் அலுமினியோட பாஸ்ட் பியூப்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் அவர்களுக்கும் தலைமை ஆசிரியர் உட்பட்ட அனைவருக்கும் காலை வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். இந்த நாள் உங்களுக்கு விலையில்லா மிதிவண்டியை வழங்குறாங்க, சைக்கிள் கொடுக்குறாங்க கவர்மெண்ட். எதுக்காக உங்களுக்கு சைக்கிள் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அடிப்படை என்னன்னா 11th ஸ்டாண்டர்ட்ல கொடுக்குறாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்துல அடுப்பூது பெண்களுக்கு படிப்பு எதற்குன்னு சொன்னாங்க. பெண்கள் படிச்சா நாடு எப்படி முன்னேறன்னு சொன்னாங்க. நம்ம தமிழ்நாட்டுல பெண்களுக்காக போராடிய தந்தை பெரியார் ஒரு மாபெரும் புரட்சி செய்து எப்படி ஆண்களுக்கு நிகராக பெண்கள் இருக்க வேண்டும், ஒரு பெண் சமத்துவம் தான் ஒரு நாட்டின் முன்னேற்றத்துக்கு அழகு அப்படின்னு சொன்னார். அதாவது விமென்ஸ் டெவலப்மெண்ட் தான் ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் சொல்றாங்க. பெண்களோட கல்வி ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஆணோட கல்வி அவன் சார்ந்த தொழில் சார்ந்த அவன் குடும்ப சார்ந்த நிகழ்வாகவே முடிஞ்சு போயிடும். ஆனா பெண்ணோட கல்வி மட்டும்தான் பல தலைமுறைகளுக்கான கல்வியா அமையும். இப்ப இங்க இருக்கிற கண்மணிகள் நீங்க பாத்தீங்கன்னா, உங்க அப்பா உங்க அம்மா பாத்தீங்கன்னா, அம்மா 5ஆம் வகுப்பு தாண்டி இருக்க மாட்டாங்க. சில பேர் கல்லூரிக்கு வளாகத்துக்கு வர மாட்டாங்க. ஆனா நீங்க படிக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, சரி நம்ம தான் படிக்கல, நம்ம குழந்தைகளாவது படிக்கணும்னு சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. அப்ப உங்களோட நேர்த்திக்கடன் என்னன்னா, நான் 12ஆம் வகுப்போட நிறுத்தக்கூடாது, நான் கல்லூரிக்கு போகணும், கல்லூரி போய் பட்ட படிப்பு பெறணும், பிறகு ஒரு அறிவியல் விஞ்ஞானி ஆகணும், ஒரு மருத்துவர் ஆகணும், ஒரு பொறியாளர் ஆகணும், ஒரு IAS ஆபீசர் ஆகணும், IPS ஆபீசர் ஆகணும் அப்படின்னு நீங்க முடிவெடுக்கணும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் ரொம்ப அருமையான திட்டத்தை ஒண்ணு கொடுக்கிறார். அதாவது நீங்க 12ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்க ஹோபார்ட் பள்ளியில 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சீங்கன்னா, கல்லூரியில சேரும் போது, எந்த கல்லூரியில நீங்க சேரும் போது புதுமை பெண் திட்டம் ஒரு திட்டத்துல மாசம் மாசம் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் போடுறாங்க. எதுக்காக அந்த புதுமை பெண் திட்டம் பெற்றோர்களுக்கு நான் சொல்றேன்னா, போதும் பொண்ணு 10th படிச்சதே பெரிய விஷயம், 12 வருஷம் படிச்ச பெரிய விஷயம், பெண்களுக்கு இப்ப சரியா பாதுகாப்பு இல்லைன்னு பெற்றோர்கள் நினைக்க கூடாது. அது உங்க ஜெனரேஷனா போயிடுச்சு. இப்ப இருக்கிற குழந்தைங்க அறிவாளியான குழந்தைகள். அந்த குழந்தைங்களை நம்ம வீட்டுல நீ ஒரு நல்ல சம்சாரமா இருமான்னு சொல்றத காலம் போய், என் பொண்ணு நல்ல விஞ்ஞானியா இருக்கிறா, என் பொண்ணு நல்லா மருத்துவரா இருக்கிறா, என் பொண்ணு IAS ஆபீசரா இருக்குன்னு சொல்றதுதான் உங்களோட பெருமையா இருக்க முடியும். அந்த பெருமையை நீங்க நிலைநாட்டணும்னா குழந்தைங்களை கல்லூரி படிக்க வைக்கிற வரைக்கும் அவங்க சுதந்திரமா விடணும். அதுக்காக அரசாங்கம் என்ன பண்ணுது, நீங்க நிறுத்திடாதீங்க குழந்தைங்களை 12ஆம் வகுப்போட. 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சாங்கன்னா மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கும் போது வருஷத்துக்கு 12,000 ரூபாய், 3 வருஷத்துக்கு 36,000 ரூபாய், 4 வருஷம் கோர்ஸ் படிச்சா 48,000 ரூபாய் அரசு கொடுக்குது. அது மட்டும் இல்ல, நான் முதல்வன் ஒரு அருமையான திட்டத்துல கடந்த 4 ஆண்டுகளை நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் 44 லட்சம் மாணவர்களை பல்வேறு உயர்தர நிறுவனங்களை வேலை வாய்ப்பு பெறுவதற்காகவும், IIT IIM போன்ற வளாகத்துல நம்ம பசங்க போய் சேர்றதுக்காகவும் ஸ்பெஷல் கோச்சிங் கொடுக்குறாங்க, இலவசமா கொடுக்குறாங்க. இந்த ஹோபார்ட் பள்ளிக்கூட வளாகத்துல, இதே பள்ளிக்கூட வளாகத்துல நீங்க குழந்தைங்களை பாதுகாப்பாக, நான் வேற கல்லூரிக்கு அனுப்ப முடியாது சார், என் குழந்தைய பாதுகாக்கணும்னு நீங்க நினைக்கும் போது, இந்த பாதுகாப்பு சூழலையே குழந்தைகளுக்கு கல்லூரி டிகிரி வர வரைக்கும் அவங்க பட்டதாரி ஆகிறதுக்கு முயற்சியும் இதே வளாகத்தில் நம்ம எடுக்கிற முயற்சியில் நம்ம ஈடுபடுத்தும். அது வெற்றி பெற்றுட்டோம்னா நம்ம குழந்தைங்க அதே புதுமை பெண் திட்டத்துல மாதம் 1000 ரூபாய் ஸ்டைபெண்ட் வாங்கிட்டு இதே மிதிவண்டியில JKG ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சுட்டு அதே வளாகத்துல கல்லூரியும் முடிச்சுட்டு போறதுக்கான சூழலை நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லா வகையான தடைகளும் நம்ம தகற்ற எரிஞ்சாச்சு. நீங்க படிக்க வேண்டியது, சிறப்பா படிக்க வேண்டியது மட்டும்தான் உங்களோட கடமையா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல டாக்டர், அங்கதான் MBBS MD. என் கல்லூரியில உங்களை மாதிரி இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த 2 கேர்ள்ஸா படிச்சாங்க. ஒரு பொண்ணு பேர் அமிதா ஷனாஸ் இருந்தாங்க, இன்னொரு பொண்ணு பேரு தமிழ். என்னன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களோட கிராமப்புற சூழல்ல
பிரசவம் பார்க்கறதுக்கு, சிறுபான்மையர் இஸ்லாமிய உமனுக்கு பிரசவம் பார்க்கறதுக்கு டாக்டர் இல்ல. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு பிரசவ டாக்டர் படிச்சுட்டு அவங்க கிராமத்துக்கு போய், மதுரை மாவட்டம் தான் இப்ப பிரசவ டாக்டரா செயல்பட்டு இருக்காங்க. குழந்தை இறப்பு சதவீதம், தாய் இறப்பு சதவீதத்தை குறைச்சிருக்காங்க. ஏன்னா உங்களை மாதிரி நான் வந்து சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு படிப்பு போலாமா வேணாமான்னு பல தயக்கங்கள் இருந்தா கூட அதை உடைத்தெறிந்து அவங்க போகும்போது இம்பாக்ட் சொசைட்டில இம்பாக்ட் பண்றது அதிகம்ன்றாங்க. இப்ப நீங்க இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ், இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்ஸ்ல நம்ம ஹோபார்ட் அலுமினி ஸ்கூல்ல ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஒரு யூரோப்பில் போயிட்டு ஒரு நல்ல ஒரு சயின்டிஸ்ட், அது மாதிரிலாம் நீங்க உருவாகிற தளம் உங்களுக்கு இருக்குன்றாங்க. அப்போ யூஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெற்றோர்களும் சேர்த்துதான் அறிவுரை சொல்றேன். கல்வி இல்லாமல் நம்ம வந்து எந்த வகையான உயர்ந்த நிலைக்கும் சென்றடைய முடியாது. ஏழை எளிய குடும்பங்களுக்கு கல்வி மட்டும்தான் மூலதனம். நம்ம சமுதாய பொருளாதார முன்னேற்றம் அடையணும்னா, நம்ம அடுத்த தலைமுறை முன்னேற்றம் அடையணும்னா பெண்களுக்கு கல்வி கொடுத்தால் ஒழிய அது அடைய முடியாது அப்படின்னு சொல்றதுனாலதான் சொல்றேன். சோ சேர்ந்து தமிழ்நாட்டு முதல்வரோட அனைத்து நடவடிக்கைகளையும் நம்ம வந்து பயன்பெற்று நம்ம தலை சிறந்த குடிமகனாக இந்த சமுதாயத்துக்கு நம்ம உதவும் காரணமாக நம்ம நிகழ்ச்சியில நம்ம உறுதிமொழி கொள்வோம். நன்றி.